ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எம்டி5 ஆப் வந்து. ஸோ எம்டி5 ஆப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ எம்டி5 ஆப் தான் வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து பாப்புலராக இருக்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஆப்பில் வந்து எப்படி லாகின் பண்ணுறது, கோட்ஸ் எப்படி பார்க்குறது, சார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் எம்டி5 ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். தென் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி XM360 ப்ரோக்கர் ஆப் இருக்குல்ல, ஸோ அதில் போயிட்டு வந்து அக்கௌண்ட் மேனேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா தென் அதில் சர்வர் எம்டிஐடி அப்படின்னு 2 இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையானது அது 2 மட்டும்தான். ஸோ சர்வரையும் வந்து காப்பி பண்ணிக்கோங்க, எம்டிஐடியும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 2த்தையும் காப்பி பண்ணிவிட்டு தென் இப்போ வந்து எம்டி5 ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ லாகின் ஐடினா என்ன, ஆல்ரெடி XM360 வந்து ஒரு சர்வர் அண்ட் லாகின் ஐடின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த லாகின் ஐடியை எடுத்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். அண்ட் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் XM360 வந்து என்ன பாஸ்வேர்ட் போட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதே பாஸ்வேர்ட் தான் இதில் யூஸ் பண்ணணும். ஸோ சர்வர் வந்து ஆல்ரெடி XM360 அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற சப்டைட்டில் கீழே வந்து இருக்கும் சர்வர் ஐடி. ஸோ அந்த சர்வரில் என்ன ஐடி இருக்கோ அதை வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணிவிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். லாகின் ஆனதும் கோட்ஸ் டேப்பில் போங்க. ஸோ இதுதான் வந்து லைவ் மார்க்கெட் ப்ரைஸஸ் வந்து காட்டுற பேஜ். ஸோ USD, GBP USD போன்ற எல்லாரோட கரன்சியோட லைவ் ப்ரைஸும் வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இப்படி எல்லா மேஜர் கரன்சியும் பேரும் இதில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேருக்கும் வந்து 2 ப்ரைஸஸ் காட்டும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது பிட், ரைட் சைடில் இருக்குது ஆஸ்க். ஸோ லோ அண்ட் ஹை வேல்யூஸும் காட்டும். ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் விரும்புகிற பேர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ நம்மளுக்கு எந்த பேர்ஸ் இதில் தேவையில்லை அப்படின்ற போதும் அது டெலிட் பண்ணிக்கலாம். இதுதான் யூரோ USDயோட சார்ட் ஓகேங்களா. ஸோ கோட்ஸில் வந்து யூரோ USD செலக்ட் பண்ணோன்னே வந்து சார்ட் டேபுக்கு தான் அது மூவ் ஆகும். இதுதான் அந்த சார்ட் டேப். ஸோ இதில் வந்து சார்ட்டில் பாருங்கள், க்ரீன் கேண்டில்ஸ்னால் வந்து ப்ரைஸ் அப் போனதை காட்டும், ரெட் கேண்டில்ஸ் வந்து ப்ரைஸ் டவுன் போகிறத காட்டும். ஸோ ஓகேங்களா. ஸோ கீழே வந்து MACD இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ MACD வந்து 12.26.9. இது வந்து ட்ரெண்ட் டைரக்ஷன் அண்டு மொமெண்டம் காட்டும். ஸோ டாப்பில் வந்து செல் எவ்வளோ போட்டிருக்கு, லெஃப்ட் சைடு தான் செல் இருக்கா. ஸோ 1.07528 காட்டுதான். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது என்னது பை. ஸோ அது எவ்வளோ காட்டுது, 1.07528. எல்லா நான் வேல்யூஸுமே வந்து எக்ஸாம்பிள் வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் ரியல் வேல்யூஸ். ஸோ டைமுக்கு டைம் இது வந்து சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இதில். அண்ட் லாட் சைட்ஸ் வந்து 0.01 வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இந்த லாட் சைட்ஸை பொறுத்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் உங்களுக்கு வந்து இது ரொம்ப கிளியராக புரியும். ஃபோனில் வந்து எம்டி5 நீங்கள் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா சார்ட் வந்து இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் இங்கே CHFSGD அதாவது ஸ்விஸ் ஃப்ரான்ஸ் வர்சஸ் சிங்கப்பூர் டாலர். ஸோ அதை கிளிக் பண்ணால் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். அதில் யூரோ USD, GBP எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன சார்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அட் டு டைம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயே வந்து டைம் ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 minutes, 10 minutes, 1 hour, 4 hours வரைக்கும் நம்ம டைம் ஃப்ரேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். XM360 ஓப்பன் பண்ணுறது எப்படின்றத ஷோ பண்ணிவிட்டேன். தென் வந்து MT5ஓட XM360 லாகர் ஐடி அண்ட் வந்து சர்வர் வந்து கனெக்ட் பண்ணுற பட்சத்தில் 2மே வந்து கனெக்ட் ஆகிடும். தென் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டெமோ அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி டெமோ ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு இருக்க பெஸ்ட் ஆப்ஷன்.